السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹுடைய அழப்பெரும் கருணையால் கிருபையால் நம்முடைய பெண்கள் பயானுடைய நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம்மவர்களை ஒன்று குழுமச் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான நிகழ்வில் கடந்த சில வாரங்களாக அல்லாஹு தஆலா முத்தாய்ப்பான ஏராளமான நிகழ்வுகளை அவனுக்கு பிடித்தமான அவன் பொருந்தக்கூடிய லட்சோப லட்சம் சலவாத்துகளை ஓதி ஈசால் சவாப் செய்யக்கூடிய மன நிறைவான நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் இந்த பயான் நிகழ்ச்சியின் வாயிலாக நடாத்தி தந்தான் என்றால் அல்லாஹுடைய கருணை பார்வை நம் பக்கம் கிடைத்திருக்கிறது என்பதே அதற்குண்டான மிகப்பெரிய சான்று. குறிப்பாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது கடந்த ஓர் வாரமாக அல்லாஹுடைய அருளை அள்ளித்தரக்கூடிய மழை நம்முடைய தமிழகத்தினுடைய இன்ன பிற பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் அந்த மழையினுடைய அசௌகரியங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு ஈடேற்றத்தை தந்தரல வேண்டும் என்ற துஆவையும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பகுதியை பொறுத்தவரையில் எந்த விதமான பெரிய அசம்பாவிதங்களுடைய சூழல் இல்லாமல் அல்லாஹு தஆலா அருள் நிறைந்த மழையைத்தான் அல்லாஹ் பொழிந்து கொண்டிருக்கிறான். ஹதீஸ் ஷரீஃபில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்து தந்தார்கள். அல்லாஹுடைய அருள் நிறைந்த மழை இறங்கக்கூடிய அந்த நேரம் என்பது அல்லாஹ்விடத்தில் அதிகமான துஆக்களை கேட்கக்கூடிய தருணம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இந்த பயானுடைய பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் சில மார்க்க ஞானங்களை விஷயங்களை சொல்வதற்காக வரக்கூடிய அந்த வழியில் கூட அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மலையில் நனைந்த வண்ணம்தான் அல்லாஹ் வரச் செய்தான். அந்த மழை பொழியக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ் இந்த மஹல்லா எந்த தீனை பற்றி பிடித்திருக்க வேண்டுமோ அந்த மார்க்க வழிமுறைகளை பற்றி பிடித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை கருணையுள்ள ரப்பே நீ தந்தருள்வாயாக என்ற துஆவையும் மலையின் இடையில் அல்லாஹ் கேட்கவும் வைத்தான். அல்லாஹ் அதற்கு போதுமானவன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, நம்முடைய ஈமான்
நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ கடை தெருக்களில் சந்தைகளில் வாங்கி பதப்படுத்தி அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துவதை போல நம்முடைய கரத்தில் வந்து சேர்ந்து விடவில்லை. நம்முடைய ஈமானிய மார்க்கம் நம் கரத்தில் வந்து சேர்வதற்கு அல்லாஹு தஆலா லட்சோப லட்சம் ஆன்மாக்களை அல்லாஹ் காரணமாக்கி வைத்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி எத்தனையோ சஹாபாக்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை தந்திருக்கிறார்கள். இப்படி பல கோணத்தில் நம்மால் வரலாற்றை அணுக முடியும். ஆனால் இங்கே நான் நினைவு கூற விளைவது என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வலிமை பெறுவதற்கும் இந்த உலகத்தில் தலை தோங்குவதற்கும் அதன் அஸ்திவாரமாய் அதன் ஆணிவேர்களாய் சஹாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்கள் மாத்திரம் காரணமாக இருந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆண்களுக்கு சரி நிகராய் பெண்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டமைத்ததில் மிக முக்கிய காரணிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறு எடுத்து எம்பியிருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை வைத்து வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் துவங்கி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் முடிந்திருக்கிறது. இப்படி துவக்கமும் முடிவும் சஹாபிய பெண்மணிகளுடைய பிடிமானத்தில் தான் இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டது என்று எடுத்து எம்பியிருக்கிறார்கள். இந்த ஈமானை கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கானவர்கள் இருக்கலாம். இதற்கு பின்னால் கியாமத் நாள் வரை இன்னும் பல கோடி நபர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாய் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழி நடப்பவர்களாய் மாறி போகலாம். ஆனால் இவர்களில் யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான மாபாக்கியத்தை பெற்றவர்கள் பெண்கள். அவர்களில் முதல் நிலையில் இருப்பவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மாபாக்கியசாலியார் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் இல்லையா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையை முதல் வசனத்தை ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பெற்று திரும்பி தன் இல்லம் நோக்கி ஓடி வந்தபோது ஜம்மிலூனி, நான் கடுமையான திடுக்கத்தில் நடுக்கத்தில் இருக்கிறேன், என்னை நீங்கள் போர்வையால் போர்த்துங்கள் என்று நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லம் நோக்கி ஓடி வந்தபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்தவர்கள் முதல் நபர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் அரவணைத்தது மாத்திரமல்ல, வரலாற்றில் இந்த வைர வரிகளும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்னை ஹதீஜா அம்மையார் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நபியின் நபித்துவத்தை அவர்கள் ஈமான் கொண்டது வேண்டுமானால் நபி அவர்களுடைய நபித்துவ வெளிப்பாட்டிற்கு பிறகு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ற ஓர் இறைவனின் மீதான ஈமான் அதற்கு முன்பும் இருந்திருக்கிறது. அதனால தான் வரலாற்றில் ஒரு வரியை பதிவார்கள். ரசூலுல்லாஹ் ஓடி வந்து கடுமையான திடுக்கத்தோடு நடுக்கத்தோடு அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களுடைய முன் வந்து அமர்ந்து இது போன்றெல்லாம் நிகழ்வுகள் நடந்தேறியது என்று ஹிரா மலை குகையில் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மார்க்க ஞானத்தை எடுத்து சொன்ன போது நடந்த நிகழ்வுகளை சொன்ன உடனே அன்னை ஹதீஜா அம்மையார் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா. அன்னை ஹதீஜா அம்மையார் சொன்ன வார்த்தை கல்லா. தனது கணவரை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு ஏதேனும் பெரிய பயமுறுத்தக்கூடிய அசம்பாவிதங்கள் நடந்து விடுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம்.
உங்களுக்கு எந்த அசம்பாவித சூழலும் வராது. சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹு தஆலா ஒருபோதும் வீணடித்து விட மாட்டான் என்றார்கள் அன்னை ஹதீஜா அம்மையார். அப்ப அதற்கு முன்பே அல்லாஹ் என்ற ஓர் இறைவனை குறித்த ஞானத்தை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெற்றிருந்தார்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவ வெளிப்பாட்டில் முதலில் நபி அவர்களின் கரம் பற்றி தீனுல் இஸ்லாத்தை தழுவிய மா பாக்கியசாலி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இன்றைக்கு ஈமானின் முதல் இடம் என்ற பெருமை பெண்ணினத்திற்கு கிடைப்பதற்கு காரணியானவர்கள் அன்னை ஹதீஜா அம்மையார். இன்றைக்கு யாரும் அதை தட்டி பெற முடியாது. இன்றைக்கு நம்மிலே யாரும் அதை நாம் அதற்கு உரித்தானவர்கள் என்று சொல்வதற்கு இடமளிக்காமல் ஒரு பெண் சமூகத்தின் முன்மாதிரியாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தை பெற்றார்கள். அவ்வளவு ஏன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி ஏராளமான அடிகளையும் வழிகளையும் அருமை சஹாபாக்கள் தாங்கி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பட்ட அடியும் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பட்ட வேதனையும் கொஞ்சம் நெஞ்சமா? பாலைவனத்தினுடைய சுடுமணலில் உடலில் உள்ள ஆடைகளை எல்லாம் கழற்றி எடுத்து அவர்களை சுடு மணலில் படுக்க வைத்து நெஞ்சின் மீது சூடேற்றப்பட்ட பாறாங்கல்லை தூக்கி வைத்தெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு உடலெல்லாம் தீக்காயங்கள், நல்ல இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி எடுத்து உடல்ல எல்லா இடத்திலும் அந்த ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமானியாக இருந்த உம்மு அன்மார் என்ற பெண்மணி எல்லா இடத்திலும் தீக்காயத்தை போட்டாங்க. இப்படி இந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் ஏராளமானோர்கள். ஆனால் அதில் இரத்த காயம் பெற்று காயம் பட்டவர்களில் முதல் நபர் யார் தெரியுமா? ஒரு பெண்மணி. அந்த பாக்கியத்தையும் பெற்றவர்கள் பெண்கள் தான். ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த்துல் ஹத்தாப். யார் அந்த ஃபாத்திமா பின்த்துல் ஹத்தாப்னு கேட்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அரபுலகத்தினுடைய மிக முக்கியமான தலைவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தனிப்பட்ட வெறுப்பு விரோதம்லாம் இருக்கல. அவங்க இஸ்லாம் கொள்றதுக்கு முன்னாடியும் கூட அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல பெரிய ஒரு வெறுப்பு விரோதம் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னடா, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையின் காரணமாய் ஊர் ரெண்டு பட்டு கிடக்குது. அதனால அவர்களுக்கு ஒரு பெருத்த கவலை இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை போதிக்கிறேன் என்று சொன்னதன் வெளிப்பாடாய் நிறைய பேர் ரசூலுல்லாஹ் பக்கம் இஸ்லாம் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 35 to 37 பேர் தான் என்ன செஞ்சிருந்தாங்க, இஸ்லாம் ஆயிருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்னன்னா ஒரு 30 பேருக்கு மேல முஹம்மது நபி அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஒரு தனி குரூப் ரெடி ஆயிடுச்சு. அதனால ஊர் ரெண்டு பட்டு கிடக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு விதமான வெறுப்பு யாருக்கு இருந்துச்சுன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் வாளோடு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு கிளம்பினார்கள். போய் நேரா ரசூலுல்லாஹ்வை தீர்த்து கட்டிடலான்ற எண்ணத்தோட கிளம்பிட்டாங்க. அவர்களை இடையில் ஹஜ்ரத் நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவங்க ரசூலுல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவங்க தான், ஆனா தன்னை ஈமான் கொண்டவராக வெளிப்படுத்தல. ஏன்னா அன்றைய ஆரம்ப கட்டம் அது. அப்ப நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடையில நிறுத்தினாங்களா, நிறுத்தி எங்க போறீங்க? இதுபோல் நான் முஹம்மதை கொல்வதற்காக சொல்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கொல்ல போறேன். அப்போ நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீங்க கொல்ல போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கொலை செய்ய போறோன்றது அது உங்க திட்டம், ஆனா ரெண்டு விஷயத்தை யோசிச்சுக்குங்கன்றாங்க. என்ன? முதல் விஷயம், ஊர் ரெண்டு பட்டிருக்கிறதுனால தான் நீங்க அவர்களை கொல்லணும்னு கிளம்புறீங்க. இப்ப நீங்க அவங்கள கொன்னுட்டா மட்டும் ரெண்டு பட்டிருக்கக்கூடிய ஊர் ஒன்னாயிருமா?
இப்ப இன்னும் அவங்கள கொன்னா அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. ஊர் இன்னும் என்ன செய்யும்? ஊரினுடைய சண்டை இன்னும் பெருசாகத்தான் செய்யுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. சரி, ரெண்டாவது காரணம் என்ன? உங்க வீட்டுக்குள்ளேயே இஸ்லாம் வந்துருச்சு, முதல்ல போய் அதை பாருங்கன்றாங்க. நீங்க போய் முகமது நபிய கொல்றதும் தடுக்கிறதும்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கம் எங்க வந்துருச்சு? உங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு, போய் தடுங்கன்றாங்க. அப்படியா அப்படின்னாங்க. ஆமா, உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப் அவர்களுடைய கணவர் சயீத் இப்னு ஸைத் ரெண்டு பேருமே இஸ்லாம் ஆயாச்சுன்ற தகவல் வந்துருச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வேகம் அப்படியே வீட்டுக்கு திரும்பிடுச்சு. நேரா தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டு கதவை வேகமா தட்டுறாங்க, உடைக்கிறாங்க, உள்ள போறாங்க. உள்ள போகும்போது தாஹா சூராவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தாஹா சூராவினுடைய ஓதும் சப்தம் அவங்களுக்கு கேட்குது. நேரா உள்ள உடைச்சிட்டு போனாங்க. போன உடனே முதல்ல பெண்களை தடுக்க கூடாதுல்ல, நேரா போய் தன்னுடைய சகோதரியினுடைய கணவர் சயீத் இப்னு ஸைத் அவங்கள போய் பலார்னு ஒன்று விட்டாங்களாம். அடுத்த அடிக்கிறதுக்குள்ள இடையில தங்கச்சி வந்து நின்றுட்டாங்க. இடையில தங்கச்சி வந்து நின்றோடனே அண்ணன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நீ ஓரமா போன்னு. அண்ணன் எவ்வளோ பெரிய வீரர்னா அந்த வீரருடைய தங்கச்சி என்ன கோலையாவா இருக்க போறாங்க, நான் ஒதுங்கி போக மாட்டேன்னு நின்றாங்க. நீ ஒதுங்கி போறியா அடி வாங்குறியா? நீ அடிச்சா அடிச்சுட்டு போ. இவங்களுடைய கணவரை அடிப்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கை ஓங்குனாங்க. இடையில் தடுக்க போய் ஹஜரத் ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போய் நிக்க அடி பலார்னு அவங்களுக்கு விட்ட வேகத்துல இரத்த காயத்தோடு மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். கடுமையான அடிபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காரணமாக அந்த நிகழ்வை அல்லாஹ் நடாத்தினான் என்பது வரலாற்றின் ஒரு பகுதி. இப்ப இங்க நம்ம தெரிய வேண்டியது என்னென்றா, தீனுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் எத்தனாயிரம் பேர்கள் அன்றைக்கு சஹாபாக்களில் இருந்தாலும், அதற்கு பின்னாடி எத்தனையோ லட்சம் பேர்கள் இருந்தாலும், இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த முதல் நபர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அன்னை ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு பெண்மணி. சரி, இதுக்கு அடுத்த கட்டம், இவங்க காயப்பட்டாங்க. சரி, இந்த தீனுக்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள் இவர்கள் என்று சொன்னால், இந்த தீனுக்காக வேண்டி உயிரை துறந்தவர்கள் என்ற பட்டியலிலும் முதலில் இருப்பது பெண்கள் தான். இந்த தீனுக்காக வேண்டி முதல் உயிரை கொடுத்தவர்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் ஷஹீத் அவங்க தான். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்திற்காய் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹஜரத் அம்மார் இப்னு யாசிர் எல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அபூ ஜஹல் எப்படியெல்லாம் இது இவங்களை தடுப்பதற்குண்டான வேலைகள் எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தான். கடைசி வரை அவனுடைய திட்டம் நிறைவேறவில்லை. கடைசியாக ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வலதுகால் ஒரு ஒட்டகத்திலும் இடதுகால் இன்னொரு ஒட்டகத்திலும் கட்டப்பட்டு இரு பகுதியாக 2 ஒட்டகங்களும் ஓட்டப்பட்டு உடல் 2ஆக பிளக்கப்பட்டு இறந்து போனார்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மார்க்கம் சர்வசாதாரணமாக நம் கரத்தில் வந்து சேரல. இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் உடலை, உயிரை, பொருளாதாரத்தை, சகலத்தையும் தந்தார்கள் என்ற பட்டியலில் ஆண்களுக்கு சரி நிகராய் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்றில் ஏராளமான சான்றுகள். எவ்வளவு சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் உம்மு ஆஃபிரா எவ்வளவு பெரிய தியாகிகள் அவர்கள் எல்லாம். அன்னை உம்மு ஆஃபிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கான 7 ஆண் மக்களில் 6 ஆண் மக்கள் இந்த தீனுக்காக வேண்டி ஷஹீதாகுவதற்காக வேண்டியே தங்கள் பிள்ளைகளை தயார்படுத்தினார்கள். அதனால அன்னை உம்மு ஆஃபிரா அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? உம்மு ஷுஹதா, ஷஹீதுகளின் தாய் என்று அவர்களுக்கு பேர்.
அந்த உம்மு அஃப்ரா அவர்கள் உருவாக்கிய மகன்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் தெரியுமா? பத்ர் போர்க்களத்தில் அபூஜஹல் கொல்லப்பட்ட வரலாறை பல நிகழ்வுகளாக நாம் கேட்டிருப்போம். அபூஜஹல 2 பேர் கொன்னாங்க, முஆத் முஅவ்வித் என்ற 2 இளைஞர்கள். இளைஞர்கள் சொல்றதை விட சிறுவர்கள். ஒருத்தருக்கு வயசு 17, இன்னொருத்தருக்கு ஒரு வரலாற்றின் அடிப்படையில் 14, இன்னொருத்தர் 15ன்றாங்க. ஆக இவ்வளவுதான் வித்தியாசம். பத்ர் போர்ல இஸ்லாமிய படை 313 பேர், எதிரி படை 1000 பேர் நிக்கிறாங்க. இந்த முஆத் முஅவ்வித் என்ற 2 சிறுவர்களும் மக்காவை சார்ந்தவர்கள் அல்ல, மதீனாவை சார்ந்தவர்கள். அதனால அவங்களுக்கு அங்க எதிரி படையில யார் அபூஜஹல் யார் உத்பா ஷைபான்றதெல்லாம் தெரியாது, முகம் பார்த்து பழக்கம் இல்லை. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களிடத்தில் இந்த 2 சிறார்களும் கேட்டாங்களாம், அங்கே நிற்கக்கூடிய எதிரி படையில் அபூஜஹல் யார் என்று காட்டிக் கொடுங்கள்ன்றாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டாங்களா, ஏன்பா நீங்க அபூஜஹலை கேட்கறீங்க? அந்த 2 பேரும் சொன்னாங்களா, அந்த அபூஜஹலை கொல்வதற்குத்தான் நாங்கள் போர்க்களம் புகுந்திருக்கிறோம்டாங்க. அவங்க அதோட சொல்லி முடிக்கல. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை வளர்த்தெடுத்த எங்களுடைய தாய் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார், எங்களை வளர்த்தெடுத்த எங்களுடைய தாய் எங்களுக்கு போதித்திருக்கிறார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரில் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் அபூஜஹல் நபி அவர்களுக்கு தொல்லை தந்தான் என்பதையெல்லாம் கேட்டு கேட்டு உங்கள் உள்ளத்தில் நாங்கள் உள்வாங்கித்தான் இன்றைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். அதனால மாநபிக்கு தொல்லை தந்த அபூஜஹலை கொள்வதற்குத்தான் நாங்கள் களம் புகுந்திருக்கிறோம் சொன்னாங்க. இவர்தான் அபூஜஹல் என்று காட்டப்பட்டவுடன் இவர்கள் இருவரும் வேகமாக கிளம்பி சென்றார்கள். ஒருவர் அபூஜஹல் அமர்ந்திருந்த ஒட்டகத்தின் காலை வெட்டினார், இன்னொருவர் அபூஜஹலின் கழுத்தை வெட்டினார். இதை செஞ்ச இவங்க 2 பேர் யாரு தெரியுமா? இந்த உம்மு அஃப்ரா என்ற பெண்மணியின் 2 ஆண் மக்கள். அவர்கள் அந்த போர்க்களத்தில் இருவரும் ஷஹீதானதாக ஒரு வரலாறு, இன்னொரு கருத்தில் ஒருவர் ஷஹீதானார். ஆனால் அடுத்தடுத்த போர்களில் கிட்டத்தட்ட அவர்களுடைய 7 ஆண் மக்கள் 6 பேர் ஷஹீதாகி போனார். அப்படி எவ்வளவு வலிமையான ஈமானின் சொத்துக்களாக அன்றைய சஹாபிய பெண்மணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாவின் மீது இந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் கொண்டிருந்த ஈமானின் வலிமை. ஒரு போருக்கான ஆயத்த வேலை, வரலாற்றில் எத்துணை நிகழ்வுகள். ஒரு போருக்கான ஆயத்த வேலை முஅத்தா என்ற போர் என்று பதிவு செய்கிறார். அந்த போருக்கான அது வெகு தூர பயணமான போர். அது பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போராக இருந்தாலும் செல்லும் ஊர் எது என்று சொல்ல மாட்டாங்க. அது ஒரு போரினுடைய மரபு. அது எந்த ஊருக்கு நம்ம சண்டைக்கு போறோன்றதை சொல்ல மாட்டாங்க. சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, எதிரிகள் அங்க தயாராயிருவாங்க, கூடுதல் பலத்தை பெருக்கிடுவாங்க. இந்த போரில் அது ஒரு பெரிய நெருடலை உண்டாக்கிரும், சிக்கலை உண்டாக்கிரும். அதனால எப்பவுமே போருக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் நாம் இந்த திசையை நோக்கி போறோம்னு சொல்லுவாங்க. அந்த திசை நோக்கிய பயணத்தில் எங்கே போர்க்களமோ அங்கே ரசூலுல்லாஹ் போரை கட்டமைப்பாங்க. இதுதான் மரபு. ஆனால் முஅத்தா என்ற போர் மாத்திரம் வெகு தூர பயணம். அதனால ரசூலுல்லாஹ் நம்ம இந்த ஊருக்குத்தான் போறோம், வெகு தூர பயணம், நீண்ட மாதங்கள் நாம் போர்க்களத்தினுடைய தேவையில் இருக்கணும். அதனால அதற்கான ஏற்பாடுகளில் எல்லோரும் நிறைவாக பங்கெடுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய சொத்துக்களை அள்ளி கொண்டு வந்தாங்க. அது போருக்கான ஏற்பாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து ரசூலுல்லாஹ்விடத்தில் மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களம்மா, அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே உங்க வீட்டில் உங்களுடைய குழந்தை குட்டிகளுக்கு உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி என்ன மிச்சம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, அபகைத் லஹும் மிஸ்லஹு, இங்க நான் என்னுடைய சொத்துல பாதியை கொண்டு வந்துட்டேன்,
சரிபாதி என்னுடைய வீட்டுக்கு வச்சிரு. அப்ப மொத்த சொத்துக்களையும் இரண்டாக பங்கு வைத்து ஒரு பங்கு ரசூலுல்லாஹ்விடத்துல போருக்கு, இன்னொரு பங்கு தன் வீட்டு தேவைக்குன்னு வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கிட்டத்தட்ட சொத்துல சரிபாதியை கொண்டு வந்தாச்சு. அதனால இந்த பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களை இந்த அமலில் ஜெயிக்க வேண்டும் என்ற பேராசை பல நேரங்கள் இருந்ததுண்டு. அப்போ உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரி இப்ப அபூபக்கர் நாயகம் வரப்போறாங்க, அவங்க எவ்வளவு கொண்டு வர்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இவங்களுடைய எண்ணம். கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு குவியல் பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதே கேள்வியை கேட்டாங்க, மா அபுகைத்தல் யா அஹ்லிக் யா அபூபக்கர், அபூபக்கரே உங்க வீட்டுக்கு என்னத்தை மிச்சம் வச்சீங்கன்றாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அபுகைத்து லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, என் குடும்பத்துக்கு நான் அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் விட்டுட்டு வந்தேன்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, வீட்டுல இருக்கக்கூடிய சட்டி சாமா அத்தனையும் அள்ளி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என் வீட்டுல மிச்சம் இருக்கிறது அவர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ், அவர்கள் நேசிக்கக்கூடிய ரசூல், ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. அதை தவிர்த்து வீட்டின் உபகரணம் என்னென்ன சொல்லுவோமோ, எதெல்லாம் சொத்துக்கள்னு சொல்லுவோமோ எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இந்த போருக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தயாரிப்புகள்ல கொண்டு வந்து கொடுக்கறாங்க, நான் கொடுப்பதற்கு ஒரு பெரிய சொத்தோ செல்வமோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா யாரை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா, சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். 1 வயசு 2 வயசு மதிக்கத்தக்க குழந்தையை கொண்டு வந்து யார் கொடுக்கறா? அந்த சஹாபிய பெண்மணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, என்னம்மா ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க? ஒன்னோ ஒரு 10-12 வயசு பையனா இருந்தா போர்க்களத்தில் தண்ணீர் எடுத்து வருவதற்கு, அடுப்பெரிக்க நம்ம வந்து விறகு பொறுக்க, இதுக்கெல்லாம் அன்றைக்கு சஹாபாக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படி கூட்டு போவாங்க ரசூலுல்லாஹ். ஒரு 14 வயசு 15 வயசு சிறுவர்களை எல்லாம் எதுக்கு கூட்டு போவாங்கன்னா, போர்க்களத்துல தேவையான நேரத்துல தண்ணீர் எடுத்து வர, தேவையான நேரத்துல விறகுகளை பொறுக்கி கொடுக்க இதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உங்க பிள்ளைக்கு அந்த மாதிரி பாலிய பருவம்னு சொல்லக்கூடிய அந்த 14 வயசு 15 வயசு பையனா இருந்தாருன்னா நீங்க சொல்ற வேலையை நான் செய்யலாம், இந்த சின்ன குழந்தையை நான் கொண்டு போய் என்ன செய்ய போறேன்? அப்ப அந்த சஹாபிய பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் போர்க்களம் புகுகிறீர்கள், போர்க்களத்தில் எதிரிகளுடைய இலக்கு நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கானோர்கள் அங்க படையில் இருந்தாலும் எதிரிகளுடைய ஒற்றை இலக்கு, எதிரிகள் தாக்குவதற்கு அவர்கள் ஆயத்தமான ஒற்றை இலக்கு நீங்க மட்டும்தான். அதனால எதிரியின் தரப்பிலிருந்து உங்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை தடுக்கும் கேடயமாய் என் பிள்ளையை பயன்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. அந்த தாய்க்கு என்ன குழந்தையின் பாசம் இல்லைன்னு அர்த்தமா? அந்த தாய் என்ன குழந்தையை 10 மாதம் பெற்றெடுக்காதவளா? இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்திலாவது குழந்தையை பெற்றெடுக்கும் நேரத்தில் அந்த தாயினுடைய வலி இல்லாமக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த வலியை குறைப்பதற்கான சில உபகரணமாவது இன்னைக்கு இருக்கு. அன்றைய காலத்தில் அதுவும் இல்லை. அன்றைக்கு குழந்தை பெற்றெடுத்த மாத்திரத்தில் அடுத்த ஒரு நாள் முழுக்க குழந்தையை பெற்றெடுத்த தாய்கள் மயக்க நிலையில் இருந்த காலம் எல்லாம் அது. அடுத்த 24 மணி நேரம் முழிக்கவே மாட்டாங்க, மயக்க நிலையிலேயே இருப்பாங்களாம். அதான் குழந்தையை பெற்றெடுத்த உடனே யாராவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுத்த தாய்களிடத்திலே குழந்தையை கொடுத்து தாய்ப்பால் ஊட்டுவது என்பது அன்றைய வழமையில் அதனால தான் இருந்துச்சு. அப்ப அந்த அம்மா என்ன குழந்தைய 10 மாசம் சுமக்காத பெண்மணியா? இல்ல அந்த அம்மாக்கு என்ன குழந்தையை பெற்றெடுத்த வலி வேதனையை அனுபவிக்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இருந்துச்சு. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களிடத்தில் ஈமான் இருந்தது. எல்லாத்துக்கும் மேல அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய பற்று இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தார்.
ஏன் உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாவுக்கு பல் ஷஹீதான போது ஒரு சஹாபிய பெண்மணி சொன்ன ஒற்றை வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒற்றை வார்த்தை தான் அன்றைய பெண்மணிகளுடைய மனோநிலையின் வெளிப்பாடு. உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல உருவத்தில் ஒற்றிருக்கக்கூடியவர்கள் ஹஸரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பின்புஜ தோற்றத்தில் அப்படியே ரசூலுல்லாஹ் மாதிரி இருப்பாங்களாம். முன் தோற்றத்தில் இல்ல, பின் தோற்றத்தில் திரும்பி நின்றா ஓரளவுக்கு சந்தேகிக்கிற அளவுக்கு உடல் தோற்றம் இருக்கும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது போர்க்களத்தில் அவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அவங்க ஷஹீதாக்கப்பட்ட போதுதான் உஹது போர்க்களத்தில் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வதந்தி ஊர் முழுக்க பரவுச்சு. அப்பதான் மதீனாவிலிருந்து வீட்டின் உள்ளே இருந்து வெளியேறிய ஒரு பெண்மணி அப்படியே போர்க்களம் நடந்த அந்த உஹதுனுடைய மலை அடிவாரத்திற்கு ஓடோடி வருகிறாள். அதுக்குள்ள போரும் முடிஞ்சு போச்சு, சஹாபிகள் திரும்புறாங்க. அந்த போர்க்களத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதான வரலாறு. திரும்பி வர்றாங்க. இந்த அம்மா வேகமா போறாங்க. போற பாதையில இந்த அம்மா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டதாக செய்தி வந்துச்சே, என்னாச்சு? ஏன்னா அன்னைக்கு கடுமையான குழப்ப சூழல்ல சில பேருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்ப அதனால அவங்க சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ்க்கு காயம் பட்டதாத்தான் செய்தி, இருந்தாலும் முழு தகவல் எங்களுக்கு தெரியலன்றாங்க. ஆனாலும் சொன்னவங்க சொன்னாங்களாம், இந்த போர்க்களத்தில் உங்களுடைய சகோதரர் இறந்து விட்டார். இந்த அம்மா அதை பொருட்படுத்தவே இல்லை. நேர நான் ரசூலை பார்க்கணும்னு ஓடுறாங்க. கொஞ்ச தூரத்தில் அவங்கள்ட்ட சொல்றாங்களா, உங்களுடைய பிள்ளை இறந்து போனார், உங்களுடைய மகன் இந்த போர்க்களத்தில் இறந்து போனார், ஷஹீத் ஆகிவிட்டார். அந்த அம்மா பொருட்படுத்தவே இல்லை. இன்னும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னாங்களா, உன்னுடைய தந்தையும் இந்த போரில் இறந்து போனார். ஒரு பெண்ணுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் சகோதரர், பிள்ளை, தந்தை, இந்த 3 ஆண்களும் இறந்து போனார்கள். ஆனால் அந்த அம்மாவுடைய மனசுல எந்த விதமான சஞ்சலமோ கவலையோ ஒண்ணுமே இல்லை. அந்த அம்மா நேரா போயிட்டே இருந்துச்சு, நான் என்ன செய்யணும், ரசூலை பார்க்கணும். போய் பார்த்தா ஒரு மலை குன்றின் மீது நபி அவர்கள் பல்லு ஷஹீதாக்கப்பட்டு நபி அவர்களுடைய கண்ணப்பகுதியிலே எல்லாம் இரத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சஹாபிய பெண்மணி நேர ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் மண்டியிட்டு சொன்னாங்களாம், குல்லு ஷைஇன் பஅதக ஸலலுன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களை கண்டதற்கு பின்னால் என் வாழ்க்கையின் எல்லா கவலைகளும் அவைகளெல்லாம் நீங்கும் நிழலாகி விட்டது, உங்களை நான் உயிரோடு பார்த்து விட்டேன்னு சொல்லுச்சு. என்ன பெரிய ஈமான்! இந்த இத்தனைய ஈமானின் வலிமையின் விளைச்சலில் உருவானதுதான் இன்றைய இஸ்லாமிய சமூகம். வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் உண்டு. நான் வரிசையாக பெண்களின் தரப்பில் அல்லாஹ் வெளிப்படுத்திய இந்த காரியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வதுடைய நோக்கம் என்னடா, இதுவெல்லாம் நமக்கு வரலாறுகளாக மட்டுமே இன்றைக்கு இருக்கிறதே என்பதுதான் நம்முடைய கவலையிலும் பெரும் கவலை. ஈமானியின் முதல் நிலையில் நம் பெண்கள், இஸ்லாத்திற்காக தியாகித்ததில் நம் பெண்கள், இஸ்லாத்திற்காக உயிர் கொடுத்ததில் நம் பெண்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி உடைமைகளை அள்ளித் தந்ததில் நம் பெண்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவிலாத அன்பு கொண்டு மார்க்கத்தை பற்று பிடித்திருந்தவர்கள் நம் பெண்கள். ஆனால் இவைகள் அத்தனையும் இன்றைக்கு வரலாறாகி போனது. ஆனால் இன்றைய நம் இஸ்லாமிய பெண் சமூகத்தின் நிலை என்னவாயிருக்கு? இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்கிறப்ப எவ்வளவு தூரம் நம்ம கண்கள்ல கண்ணீர் ததும்புதே. ஆனால் அதனுடைய விளைச்சலில், அதனுடைய பின்னிலையில் உருவான நம் பெண் சமூகம் எப்படி இருக்கு? இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் மார்க்கம் தலை தோங்குவதற்கும் இல்லை என்றால் மார்க்கம் ஒன்றுமில்லாமல் சருகாகி போவதற்கும் அடிப்படை காரணிகள் அந்த குடும்பத்தின் பெண்கள்.
அது காலையில சுபஹ் தொழுவதில் துவங்கி இரவு உறங்கச் செல்கின்ற வரை எல்லா காரண காரியத்திலும் பெண்களை உள்ளிட்ட பெற்றோர்கள் அடிப்படை காரணிகள். நம்ம என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் லாப நட்ட கணக்குகளை போட்டுத்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அதில் கணக்கு வருதா? ஆமா, இதுவரைக்கும் நம்ம எதைத்தான் கணக்கு போட்டுட்டு இருக்கோம்? லாப நட்ட. இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடுது. இப்போ குர்ஆன் பல கோணத்துல பல வகையிலான வரலாறு சொல்லுது. சரி, இன்னைக்கு நம்மள யாராவது ஒருத்தர் சொல்லுவோமே, அவர் நல்லவர், கெட்டவர், தொழுகையாளி, தொழாதவர், இல்ல ஜகாத்து கொடுக்கிறவர், கொடுக்காதவர், யாரா இருக்கட்டும், நம்மள யாராவது ஒருத்தர் சொல்லுவோமே, ஹஸ்ரத் எனக்கு பின்னாடி என் புள்ள எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற தகப்பனோ தாயோ நம்மிடத்துல யாராவது இருக்கிறோமா? யாராவது அது சொல்லுவோமா? அவன் தொழாதவனா கூட இருக்கட்டுங்க, இல்ல நோன்பு வைக்காதவனா இருக்கட்டும், தீனுடைய பிடித்தம் இல்லாதவனாகவே இருந்துட்டு போட்டுமே, ஆனா அவனுடைய ஆசை என்னவா இருக்கும்? நான் நல்லா இருக்கணும், எனக்கு அடுத்து உள்ள என் பிள்ளைங்க நினைக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்டா, எனக்கு பின்னால் நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் என் பிள்ளைகளுக்கு வாரிசுரிமையாக கிடைக்கும் நினைக்கிறோம். நம்ம மௌத்துக்கு பிறகு நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், அது எத்தனை கோடியை நாம் சேர்த்து வைத்தாலும் அது யாருக்கான வாரிசுரிமையாக கிடைக்கணும்? நம்ம பிள்ளைகளுக்கு அது வாரிசுரிமை சொத்தாக கிடைக்கும். அதே போல நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நாம் வாழும் காலத்திலும் நம் பிள்ளைகளுக்கு நம்மிடத்திலே இருந்து கிடைக்க பெறுவது என்ன கிடைக்கும்டா? நாம சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பெயர் நம்ம பிள்ளைகளுக்கு பலனளிக்கும். ஒரு நல்ல பெயரை நம்ம சேர்த்து வச்சோம்னா இன்னாருடைய பிள்ளை இவர் சொல்லுவாங்களா இல்லையா? அதே போல நாம் வாழும் போதும் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் நம் பிள்ளைகளுக்கு பலனளிக்கும். இது ரெண்டுமே நம் பிள்ளைகளிடத்தில் போய் சேரும் அப்படிங்கிறத நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சொல்லாமலே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த இரண்டை கடந்து இன்னொன்னு இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய ஈமானும் வாரிசுரிமை சொத்தாக போய் சேரும். ஏதோ கற்பனை கதை அல்ல, குர்ஆனின் வரலாறு அது. நாம நல்லவனா வாழ்ந்தோண்டா, நம்ம வாழும் போதும் சரி, நம்ம மௌத்தானதுக்கு பிறகும் நம் பிள்ளைகளுடைய நல் வாழ்க்கைக்கு நம்முடைய ஈமானிய வாழ்க்கை போதுமானது. நம்ம அதானே ஆசைப்படுறோம். நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய வாழ்க்கையை ஈமானிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு ஈமானிய வாழ்க்கையாக அது கட்டமைக்கப்படுதோ அப்பத்தான் அது நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும், நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அது பலனளிக்கும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் நம்ம அப்படிதான் சொல்றோம், ஹஸ்ரத் என் வாழ்க்கை எப்படியோ போச்சு, என் புள்ள நல்லா ஓதுனா போதும். என்ன இது நிறைய பேர் சொல்றாங்கல்ல? ஆமா, எதாவது கேட்டாலும் ஹஸ்ரத் என் புள்ள நல்லா ஓதட்டும், நம்ம வாழ்க்கை தான் அப்படி போச்சு. இது முட்டாள்தனமான சிந்தனை. இது நம்ம என்ன நினைக்கிறோம், என் வாழ்க்கை தான் அப்படி போயிருச்சு, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும். அப்போ நம்ம வாழ்க்கை போச்சுன்னா அதுக்குள்ள மௌத்தா போயிட்டோமா என்ன? நம்ம உயிரோட தான் இருக்கும், ஹயாத்தோட தான் இருக்கும். நம்ம 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு குர்ஆன் ஓத பழகலை, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அப்போ குர்ஆன் ஓத வேண்டிய வயசெல்லாம் முடிச்சு போச்சு போல, அதனால எனக்கு பின்னாடி என் புள்ள ஓதட்டும், எனக்கு பின்னாடி நான் தான் ஒழுங்கா தொழுவது இல்லை, என் புள்ள ஒழுங்கா தொழுவட்டும். சத்தியமா அது பலனளிக்காது. நல்ல கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி யாராவது பிள்ளைங்களை, அது தாய்க்கும் சொல்றேன் தகப்பனுக்கும் சொல்றேன், அப்படி யாராவது நம்ம எப்படியோ போயிட்டு போறோம், என் புள்ள ஓதுறவனா என் புள்ள தொழுகிறவனா அப்படி வரணும்னு நினைச்சிங்கடா, நீங்க நல்ல தொழுகையாளியவோ நல்ல இபாதத்தாளியெல்லாம் உருவாக்கல, நல்ல சிறந்த நடிகர் நடிகைகளை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு மேல வேற வார்த்தை எனக்கு இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, என் புள்ள நல்லா இருக்கணும், நான் எக்கேட கெட்டுட்டு போறேன்ட்டு என்ன நினைக்கிறோம்டா? பள்ளிக்கு தொழுக நேரம், மசாலா அஜத் இருக்கிறாரு, 5 நேரம் தொழுதியான்னு அஜத்து கேட்பார், இல்லைன்னா ஃபைன் போடுவார். அதனால பையன்ட்ட டேய் நீ பள்ளிக்கு போயிருன்றாங்க. உதாரணத்துக்கு நடக்கிறது சொல்றேன். பையன்ட்ட என்ன செஞ்சிருவாங்க, பாங்க சொல்ற டைம்ல பள்ளிக்கு போயிடுறா அப்படின்றார்.
அந்த பையனுக்கு நல்லாவே தெரியும் அஜிர்த்து தக்பீர் கட்டிட்டா திரும்பி பார்க்க மாட்டார். அஜிர்த்து தக்பீர் கட்டிட்டா அஜித் திரும்பி பார்க்க போறாரு இல்ல. சரி, குறைந்தபட்சம் அவனை அனுப்பி வைக்கிற அவங்க அத்தாவாவது கூட வந்தாரான பிரச்சனை இல்லை. அவனை அனுப்பி வைக்கிற அத்தாவாவது கூட வந்தாரான பிரச்சனை கிடையாது. அவரும் கூட வர்றது இல்லையா? இவன் எப்படி உருவாகிறான் தெரியுமா? ஷார்ப்பா, இப்போ உதாரணத்துக்கு 5:55க்கு மகரிப் பாங்குன்னு வைங்க, வீட்டில இருந்து 5:50க்கு கிளம்புறான். வீட்டில இருந்து 5:50க்கு கிளம்புறான். நேர பள்ளிக்குள்ளெல்லாம் வர்றதில்லை. எதுக்கு வரணும்? அத்தாவும் வர்றதில்லை. அவன் வந்து என்ன செய்ய போறான்? வருவான் நேரா. இப்படி பள்ளிக்கு பக்கத்துல அக்கம் பக்கத்துல நண்பர்கள் வீடு, வடை கடை, சமோசா கடை, கையில இன்னைக்கெல்லாம் கொடுக்குறோமா இல்லையா காசு, சாப்பிட்டுட்டு ஷார்ப்பா 6:10க்கு தொழுக முடியுதா, 6:15க்கு வீட்டுக்கு போயிடுவான். அஜரத்திட்ட கேட்டா ஆமா ஹசரத் வந்துட்டேன், ஏன்னா அவர் தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் திரும்ப முடியாது, தொழுதுட்டேன் ஹசரத். அத்தாட்ட கேட்டா சொல்லுவார் பையனை கரெக்டா அனுப்பிட்டேன் ஹசரத். இப்ப நம்ம தொழுகையாளியை உருவாக்குறோமா நடிகனை உருவாக்குறோமா? சிம்பிளா சொல்லுங்க. சரி, இது பசங்க நிலைமை. சரி, நாங்க பொட்ட பிள்ளைங்க நிலைமை என்ன தெரியுமா இருக்கு? வீட்டில் அம்மா அம்மாருங்க கோச்சுக்க கூடாது, முசல்லா விரிக்கிறது இல்லை. அம்மா அம்மாருங்க என்ன செய்யறது இல்லை? தொழுக நேரத்தில் அவங்க முசல்லா விரிக்கிறது இல்லை. அதிகபட்சமா பிள்ளைகிட்ட இவங்க உட்காந்துட்டு கையில ரிமோட்டை வச்சுக்கிட்டு, இன்னைக்கு ரிமோட்டுக்கெல்லாம் வேலை இல்லை, செல்போன் வந்துருச்சு. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கா, 6 செல்போன் இருக்கு. எதுக்கு? ஆனா அந்த 2 வந்து எது என்ன சொல்றது, ஸ்கூலுடைய ஆன்லைன் கிளாஸுக்குன்னு தனியா வச்சுட்டான். இப்படி வச்சுட்டாங்களா, ஆளுக்கு ஒரு போனு. பாங்கு சொன்ன அம்மா உட்கார்ந்த இடத்துல பிள்ளைகிட்ட போய் தொழுகு அப்படின்றது. புள்ள ஏதாவது, ஏன்னா அம்மா தொழுதாதானே புள்ள முரண்டு பிடிக்காம தொழுக. புள்ள ஏதாவது சொன்னா உங்க அஜிர்த்து வேற கையெழுத்து போட்டு கேட்பாரடி போய் தொழுகுன்றது. இந்த பிள்ளை என்ன செய்யுது தெரியுமா? அம்மாவுக்கு டிஸ்டர்ப் இல்லாம ரூம்குள்ள போய் தொழுகிறேன்னு சொல்லி 10 நிமிஷம் அது உட்கார்ந்து போனை பார்த்துட்டு வந்துடும் வெளியே. ரொம்ப நிதர்சனமான நிலைமை இது. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஈமான நம்ம கொடுக்கிறோம்? நம்மளுடைய ஈமானின் பிரதிபலிப்பு நம்ம பிள்ளைகளிடத்திலே வரும்ன்றதை நம்ம என்னைக்கு விளங்க போறோம்? அதுதான் நம்முடைய ஈமானுடைய பிரதிபலிப்பு. வரலாற்றுல ஒரு மரவெட்டியை பற்றி வரலாற்று சொல்லுவாங்க. மரவெட்டின்னு தெரியுதா? அந்த காலத்துல அப்படி சருகா போன மரங்களை வெட்டி எடுத்து விறகாக்கி அதை வியாபாரம் செய்யறது தான் அவருடைய வேலை, மரவெட்டி வேலை. பொதுவாகவே மரவெட்டிகளுக்கு நல்ல மழை காலங்கள்ல நல்ல வசந்த காலத்துல வேலை கிடையாது. ஏன்னா எல்லா மரமும் பசுமையா வளர்ந்துருக்கும்போது அதை போய் எங்க வெட்ட வேலை இல்லை. அந்த மாதிரி ஒரு மரவெட்டி கடுமையா, நல்ல மழை காலம் நல்ல வசந்த காலம், மரம் வெட்டுறதுக்கு வழி இல்லை, கடுமையான பசி, இளம் வயதுல இருந்தவர், இளைஞர், திருமணம் கூட ஆகாதவர். அவர் பாட்டுக்கு அன்றைக்கு காட்டு பாதையா போயிட்டு இருக்கிறார். வெட்டுறதுக்கு ஒரு மரம் கூட கிடைக்கல, போயிட்டே இருக்கிறார். கடுமையான பசி, பசியினுடைய கொடுமையில் அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க ஒரு ஓடையில் மிதந்து வந்த ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டார். பசி, அது சாப்பிட்றது கூடுமாண்டா கூடும். மார்க்கத்தில் கடுமையான பசியில் இருக்கிறார். இது ஒரு வித உணவு தான், கேட்பாரற்று கிடக்குது. இது யாரும் இவர் பறிக்கல. அப்போ இது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ரிஸ்க் என்ற அடிப்படையில் அதை சாப்பிட மார்க்கம் முழு அனுமதி கொடுத்திருக்கு, மறுக்கல. ஆனா இந்த மனுஷன் சாப்பிட்டதுக்கு பிறகு, ஏன்னா ஈமான் கொண்ட மனுஷன்ல, சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த மனுஷனுடைய மனசுல ஒரு ஊசலாட்டம், இந்த பழம் யாருடையதா இருக்கும், நம்ம அனுமதி இல்லாம சாப்பிட்டுட்டோமே அப்படின்ட்டு. இந்த ஓடை எந்த பகுதியா போத, ஏதோ ஒரு தோட்டத்துல இருந்தானே வந்திருக்கும். நேரம் அந்த தோட்டத்தை தேடி போயிட்டாங்க. தோட்டத்துக்குள்ள தோட்டத்தினுடைய உரிமையாளர் இருக்கிறாரு. இவங்க போய் இவங்க தோட்டத்துலேருந்து ஒரு பழம் வந்துச்சு, அதை நான் சாப்பிட்டுட்டேன், உங்க அனுமதி இல்லாம சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. தோட்டத்துக்காரரும் அவருடைய, ஏன்னா வரலாற்றில் இப்படி எழுதுவாங்க, அவர் நினைக்கிறாராம் ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கா இவ்வளவு தூரம் வந்து கேட்கணும், எத்தனையோ பழங்கள் ஓடையோட போகுது, அது ஒவ்வொன்றும் காட்டு விலங்குகள் பறவைகள் ஒவ்வொன்றும் சாப்பிடுறது, இவர் சாப்பிட்டதுல என்ன பிரச்சனை? ஆனா இவர் போய் அதுக்காக மன்றாடி நிக்கிறார். அப்போ உடனே அந்த தோட்டத்து உரிமையா, பரவாயில்லப்பா அதை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், அதை நான் உங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சதா வச்சுக்குங்க. அப்ப அவரை சமாதானப்படுத்துறாரு வந்து கேட்டவர். ஆனா வரலாறு என்ன சொல்லு தெரியுமா, அவர் சமாதானம் ஆகல. இதே நிலைமையில நம்ம இருந்தா சரிங்க பாயிண்ட் கிளம்பிடுவோம். ஆனா அவங்க சமாதானம், அவங்க சொன்னாங்களா, நீங்க அன்பளிப்பு கொடுத்து நான் சாப்பிட்றதுன்றதுலாம் பிரச்சனை இல்லை, ஆனா நான் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி அன்பளிப்பா வாங்கியிருந்தேன்னா அது ஓகே, அது ஏத்துக்கலாம். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இது அன்பளிப்பாக்குங்கன்னு கேட்கறதே முறை இல்லையே. சரி, அப்ப என்ன செய்யணும்?
தோட்டத்துக்காரர் கேட்கிறார், அப்ப என்னதான் செய்யணும்? இந்த பழத்துக்காக வேண்டி நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன்ட்டா. அப்ப அந்த தோட்டத்துக்காரருக்கு இவருடைய வார்த்தையில ஒரு விதமான ஈமானிய வெளிச்சம் அவ்வளவு தெரியுது. அட, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு கையில காசு இல்லை, ஆனால் நீங்க என்ன வேலை கொடுக்குறீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு தோட்டத்துக்காரர் வேற ஒரு பிளான் பண்ணிட்டாரு. சரி, வேலை செய்யுங்க அப்படின்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்கள் கடக்குது. என்னைக்கு வேலை முடியுதுன்னு இவங்க தோட்டத்துக்கார்ட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா தோட்டத்துக்கார் அவரா என்னைக்கு போக சொல்றாரோ அன்னைக்கு போகணுன்றது இவங்க திட்டம். சில நாட்கள் ஆகுது. தோட்டத்துக்கார் கூப்பிட்டாராம், இது போல நீங்க செஞ்ச வேலைகள்லாம் முடிஞ்சு போச்சுமா, உங்க வேலைகள்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் இதே தோட்டத்துல நீங்கள் வேலை செய்யறதா இருந்தா சம்பளத்துக்கு எங்கிட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு தோட்டத்துக்காரர் சொல்லிட்டாரு. அந்த மரவெட்டிட்ட சொல்லிட்டு சொன்னாராம், இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. என்ன? இத நீங்க இதுக்கப்புறம் வேலை செய்யலாம், ஆனா நான் ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறேன். என்ன கோரிக்கை? எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. என்னுடைய மகளுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, கைகால் ஊனமான புள்ள. அந்த புள்ளைய நீங்க சம்மதத்தோடு திருமணம் முடிச்சுக்கிட்டா எனக்கு அது சந்தோஷம்டாங்க. எப்படி? நல்ல இளம் வாலிபர் இவரு. சம்மதத்தோட கல்யாணம் முடிச்சுக்கிட்டா சந்தோஷம். இவங்க மறுபேச்சே பேசலையா, தாராளமா நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்களாம், நான் சாப்பிட்ட உணவு ஹராமாகாமல் இருக்க நீங்க எனக்கு வேலையை கொடுத்து அதை ஹலால் ஆக்கி விட்டீங்களா இல்லையா? ஒரு பழத்துக்கு அதை ஹலால் ஆக்கி விட்டீங்களா இல்லையா? அதுக்காக வேண்டி நான் தாராளமா நீங்க சொல்லக்கூடிய பிள்ளைய நான் திருமணம் முடிச்சுக்கிறேன், மனப்பூர்வமா கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி அவர்கள் திருமண பந்தத்தை திருமண ஒப்பந்தமெல்லாம் முடிச்சுட்டு தன் மனைவியை சந்திக்க போறாங்க. அந்த மரவெட்டி போய் பார்த்தா ரூமுக்குள்ள இருக்கிற பெண்ணை பார்த்தானா வெள்ளையா, அவ்வளவு அழகு சௌந்தரியமா, உடல் குறைபாடுகள் இல்லாத ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. ஓடி வந்துட்டாங்களாம் வெளியே. வெளியே வந்து தோட்டக்கார்ட்ட, நீங்க என்கிட்ட சொன்ன நிலை வேற, உள்ள இருக்கக்கூடிய என் மனைவி வேறையா இருக்காங்களே. என்ன சொன்னேன்? உங்க பெண்ணுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. அப்ப அந்த தோட்டக்காரர் சொன்னாங்களா, உண்மைதான், நான் சொன்ன வார்த்தையில மறுக்கல. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மனைவி வந்து ஹராமானதை பார்க்காத கண் குருடானவள், உங்களுடைய மனைவி ஹராமானதை பேசாத வாய் ஊமையானவள், உங்களுடைய மனைவி ஹராமானதை கேட்கும் விஷயத்தில் எப்படிப்பட்டவள்? காது செவிடானவள். உங்களுடைய மனைவி ஹராமானதை செய்யும் விஷயத்தில் கை ஊனமானவள், ஹராமானதின்பால் நடக்கும் விஷயத்தில் கால் ஊனமானவள். அந்த அடிப்படையில் தான் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் போய் சந்தித்தது வேறு யாரும் இல்லை, என் மகள் தான். அந்த மகளைத்தான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இந்த ஈமான் கொண்ட தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த மகன் யார் தெரியுமா? அவர்கள்தான் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு. அவங்க அத்தா அபூ சாலிஹ் தான் இந்த மரவெட்டி. அப்ப நம்முடைய ஈமானிய வாழ்க்கை இருக்குல்ல, அது நம்ம பிள்ளைகளுக்கு பிரதிபலிக்கும். முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய கரத்தால் பல்லாயிரக்கணக்கானோர் ஈமான் கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய நசீபை வச்சான். அதற்கு அடிப்படை காரணம் அவர்களுடைய பெற்றோர். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், குர்ஆன்ல அல்லாஹு தாலா பல வரலாறுகளை பேசுறான். குர்ஆன்ல அல்லாஹு தாலா பலவிதமான வரலாறுகளை பேசுறான். அதுல ஒரு வரலாறு குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹஜரத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம சந்திக்க போனாங்கன்னு ஒரு வரலாறு உண்டு. சூரத்துல் கஹ்ஃப்ல. சூரத்துல் கஹ்ஃப் எப்போ? வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஓத வேண்டியது. வெள்ளிக்கிழமையா கேட்டேன், அதுக்கு தான். ஆமான்றா. ஆமா, எப்போ ஓத வேண்டியது? ஆமா, வெள்ளிக்கிழமை. ஏன்னா நான் சும்மா ஞாயிற்றுக்கிழமை கேட்டா யாரோ என்ன சொல்றீங்கன்னு பார்த்தேன். சரி, வாரம் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரா சூரத்துல் கஹ்ஃப், குகைவாசிகள்ன்ற அந்த சூரா. அந்த சூறால அல்லாஹ் இந்த வரலாறு கொண்டு வர்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கும்படி அல்லாஹ் ஒருவரை சந்திக்க அனுப்பினா ஹஜரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி அல்ல என்பதுதான் வரலாற்றின் தகவல். ஒரு நல்ல இறைநேச செல்வர். இப்ப இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்பு நீண்ட நெடிய வரலாறு. அது முழுசா சொல்ற நோக்கம் அல்ல. அதுல ஒரு முக்கியமான ஒரு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கரு அதுல இருக்கு. என்ன? அதுல வந்து ஒரு 3 சந்திப்புகளை வச்சாங்க. அந்த முழு சந்திப்புடைய நோக்கமும் என்னன்னா, கல்வி ஞானம் என்பது படித்து எழுதி தெரிந்திருப்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்புறத்திலே இருந்து அகமிய ஞானங்களை அல்லாஹ் சிலருக்கு வழங்குவான். அது எந்த ஏட்டிலும் பார்க்க முடியாது.
சில நல்லோர்களுக்கு அல்லாஹ் அகமிய ஞானங்கள், உள்ளத்தில் அல்லாஹ் ஒளிரக்கூடிய அந்த ஞானங்கள் இருக்கல, எந்த புக்கிலையும்லாம் கிடைக்காது. அப்படி ஒரு ஞானம் இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் போதிக்கத்தான் அந்த நிகழ்வை குர்ஆன்ல பதிவு செய்யறான். இப்ப இந்த பயணம் கிளம்பும் போது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பொதுவாகவே நிறைய கேள்வி கேட்கிறவங்க. அது அவங்க கேள்வி கேட்கிறான்னு மட்டுமல்ல, அவங்கள கொண்டு ஈமான் கொண்ட மக்கள் லட்சோப லட்சம் கேள்வி கேட்டானோ. ஒரு உம்மத்து ஒரு நபியை பாடா படுத்தி இருக்குன்னு சொன்னா அது மூசா நபியை அவங்க உம்மத்து படுத்தின பாடுதான். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் இப்படியே செஞ்சிருக்காங்க. ஒரு ரசூலுல்லாஹ் கனிமத்தை பங்கு வைக்கும் போது 1-2 பேர் கேள்வியா கேட்டு குடஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்களாம், ரஹிமல்லாஹு மூசா, அல்லாஹ் நபி மூசாவுக்கு ரஹமத் செய்யட்டும். ஏன்ட்ட 2 கேள்வி கேட்டதுக்கே நமக்கு தலை சூடாகுது. மூசா நபியை என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டு குடஞ்சிருப்பான், எக்கச்சக்கமா கேட்டிருக்கான். சும்மா எல்லாம் இல்ல. மூசா நபிட்ட உங்க இறைவன்ட்ட சொல்லி தண்ணி கொண்டு வாங்க, சோத்தை கொண்டு வாங்க, எல்லாம் கேட்டிருக்கான். எதைத்தான் கேட்காம விட்டான். ஊர்ல ஒரு சாவு விழுந்து போச்சு, சாவுன்னு சொல்லுங்க, ஒரு இறப்பு இறந்து விழுந்து போச்சு. விழுந்த உடனே என்ன செய்யணும், யார கொன்னதுன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நேரம் நபி மூசாட்ட வந்துட்டானுங்க. நபி மூசாவே, ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும், உங்க அல்லாட்ட கேட்டு சொல்லுங்கன்றானா. கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும், உங்க அல்லாட்ட சொல்லிட்டான். சூரா பக்கரா சொல்றமா இல்லையா? குர்ஆனுடைய 2வது சூரா சூரத்துல் பக்கரா. அந்த பக்கரான மாடுன்னு அர்த்தம். அந்த பக்கரான்ற அந்த சூராவுடைய தலைப்புக்கு காரணமே நான் சொன்ன இந்த நிகழ்வு குர்ஆன்ல இருக்கு. அவன் கேட்டான், ஒருத்தன் செத்து போனதுக்கு யாரு கொன்னான்னு எங்களுக்கு வேணும், நபி மூசாவே அல்லாட்ட கேட்டு சொல்லுங்க. மூசா நபி அவன் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறான்னு பாருங்க. மூசா நபி அல்லாட்ட கேட்டு, நீங்க ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய வால் பகுதியை இறந்த சடலத்தோட நெஞ்சு பகுதியில் அடிங்க, இறந்தவன் எந்திரிச்சு உட்கார்ந்து இன்னார் தான் கொன்னான்னு சொல்லிட்டு படுத்துருவான். இது அல்லாட்ட கேட்டு சொன்ன விஷயம். அவன் செஞ்சிருக்கணுமா இல்லையா? செய்யாம, என்ன கலர் மாடு, மாடு எப்படி இருக்கும், ஒல்லியா இருக்குமா குண்டா இருக்குமா, இப்படி கேள்வியா கேட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் அல்லாஹ் ஒரு சில விஷயத்துல கேள்வி கேட்க கேட்க பிரச்சனை கூடும். இவன் கேள்வி கேட்டோன்னா அல்லாஹ் பார்த்தான், நீ கேள்வியா கேட்கிற, அல்லாஹ் சொல்லிட்டான் அது நல்ல கொளுத்த மாடு அப்படின்னு. இவன் தேட ஆரம்பிச்சிட்டான். சரி, கொளுத்த மாடு அதோட விடணுமா இல்லையா? வெள்ளையா கருப்பா மஞ்ச நிறத்துல இருக்கும், அல்லாஹ் சொல்லிட்டான். இவன் மஞ்சள் கலர் மாடை தேடி கடைசியில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னாச்சுன்னா, இவன் செத்த பணத்தை தோல்ல போட்டுட்டே சுத்தி இருக்கான் மாசக்கணக்கா. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு கட்டத்துல அல்லாஹ் இவன் மேல கருணை பண்ணி அந்த மாட்டை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்றது அந்த வரலாறு முடியும் வைங்களேன். அப்ப அந்த அளவுக்கு கேள்வி கேட்ட மக்கள். மூசா நபி அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா மூசா நபிட்ட, போறதெல்லாம் சரி, இடையில என்ன நடந்தாலும் கேள்வி கேட்க கூடாது மூசா நபிட்ட சொன்னாங்க. இப்ப மூசா நபி சொன்னாங்களா, சத்தஜித் நீ சாபிரா, நான் பொறுமையா இருப்பேன், வாய் மூடி இருப்பேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆனா மூசா நபினால சும்மா இருக்க முடியல, ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ ஒரு 3 நிகழ்வு. ஒரு போட்ல பயணிச்சாங்க, அதை ஓட்டையிட்டாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னு கேட்டாங்க. 2வது ஒரு சின்ன பையனை பிடிச்சி கொன்னாங்க, ஏன்னு கேட்டாங்க. 3வது ஒரு ஊருக்குள்ள போறாங்க. இதுதான் நமக்கு தேவையான நிகழ்வு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கரியத்தின் இஸ்ததஅமா அஹ்லஹா ஃபஅபௌ அன் யுலைஃபுஹுமா. அந்த நிகழ்வு அல்லாஹ் நேர விஷயத்துக்கு வரல. அல்லாஹ் முதல்ல அங்குள்ள சிச்சுவேஷன் அல்லாஹ் சொல்றான். ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கரியத்தின், இவர்கள் 2 பேரும் ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாங்களாம். நுழைஞ்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு நிறைய ஹோட்டல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய ஹோட்டலை பார்த்தா பல வீட்டில் சமையலே நடக்க மாட்டிருக்கு போல. ஏன்னா இந்த தெருவுக்கு ஒரு 10 ஹோட்டலாவது இருக்குது. எக்கச்சக்கமா ஹோட்டல் இன்னைக்கு அதிகமாகி போச்சு. இவங்க போயிருக்கிறாங்க, கடுமையான பசி, பசிக்கு சாப்பாடு கேட்டிருக்காங்க. குர்ஆன் சொல்ற வார்த்தை இது, இஸ்ததாமா அஹ்லஹா. அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு பசிக்குது, சோறு தாங்கன்னு கேட்டாங்க. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபஅபௌ அன் யுலைஃபுஹுமா. அந்த ஊர் மக்கள் பசிக்கு கூட சோறு தரமாட்டேன் போன்னு விரட்டிட்டாங்க. என்ன பண்ணாங்க? பசிக்கு சாப்பாடு தர முடியாதுன்ட்டாங்க. உணவு கொடுக்க மறுத்து விட்டார்கள். இப்போ ஒரு ஊருக்குள்ள போனோம், நமக்கு பசிக்கு சோறு கூட தரல. அந்த ஊர் மக்கள் விஷயத்தில் நமக்கு ரொம்ப நல்லெண்ணம் இருக்கும்ல, அப்பா எவ்வளவு நல்ல தங்கமான மக்கள் அப்படின்னா நம்ம சொல்ல போறோம்? கிடையவே கிடையாது. ஆனா அல்லாஹ் செய்த ஏற்பாடு பாருங்க. அது அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், ஃபவஜதா ஃபீஹா ஜிதாரன் யுரீது அன் யன்கல்ல ஃபஅகாமா. போயிருக்காங்க,
பசிக்குதுன்னு சோறு கேட்டிருக்காங்க, மக்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பசியோடு அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. போகும்போது பார்த்தா ஒரு சுவர் அப்படியே இடிஞ்சு விழக்கூடிய நிலையில் இருக்கு. ஃபவஜதா ஃபீஹா ஜிதாரன் யுரீது அன் யன்கல்ல, விழக்கூடிய நிலையில் இருக்கு. ஃபஅகாமஹு, ஹஸரத் மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கொத்தனார் வேலை பார்த்து அதை சரிப்படுத்தி நிறுத்தினார்கள். கொத்தனார் வேலை பார்த்தது வேற யாரும் இல்லை, இவங்க பார்த்துருக்காங்க. இவங்க 2 பேரும் தூக்கி நிறுத்தியாச்சு. மூசா நபி கேட்டாங்களாம், இதுக்கு ஏதாவது கூலி வாங்கலாமா இல்லை? இது குர்ஆன்ல அப்படியே அல்லாஹ் கொண்டு வர்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவங்க சொன்னாங்களாம், மூசா நபி, இவன் தான் சோறு கேட்டேன்னு தரல ஊர்க்காரன், அங்க இருக்கிற சுவர் கீழே உழப்போது சரிப்படுத்தி வைங்கன்னு யாரும் கேட்கல, நம்மளா போய் வாலண்டரியா போய் தான் வேலை பார்த்துருக்கிறாங்க. வாலண்டரியா போய் சரி வேலையும் பார்த்தாச்சு, அப்ப என்ன செய்யணும்? வேலை பார்த்ததுக்கு கூலியா காசு வாங்கினா அந்த காசையாவது யார்ட்டையா கொடுத்து சோறு வாங்கி சாப்பிடலாமா இல்லையா? யதார்த்தமான கேள்விதான். மூசா நபிட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்களாம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுக்கு விளக்கம் இருக்குன்னு முடிச்சுட்டாங்க. இந்த நிகழ்வு முடிச்சதுக்கு அப்புறம் மூசா நபிக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக குர்ஆன் சொல்லுது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொன்னாங்க. அந்த போட்டு ஏன் ஓட்ட போட்டேன், அந்த பையனை ஏன் கொன்னேன்னு சொல்லும்போது, இந்த சுவற்றை பற்றி சொல்லும்போது ஃபஅம்மல் ஜிதாரு, அங்க உடஞ்சு போறமா இருந்த அந்த சுவர் இருக்கா இல்லையா, யாருக்குள்ளதுன்னா ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, அந்த நகரில் வசிக்கக்கூடிய 2 யதீமான ஏழைகளுக்குள்ளது. வம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா. அதோட முடிக்கல. ஏன் நான் ஒழுங்கா நிறுத்தினேன் தெரியுமா? வகான அபூஹுமா சாலிஹா. இதுதான் முக்கியமான விஷயங்க. இந்த வேலையை அல்லாஹ் வாங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தந்தை நல்லவர், அவங்க அத்தா நல்லவரா இருந்ததுனால. அதுக்கு கீழே அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், அம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா. அந்த சுவர் ஏன் இடிஞ்சு போனதை சரிப்படுத்தணும்னு சொன்னா, அந்த சுவற்றுக்கு கீழாக அந்த 2 ஏழை சிறுவர்களுக்கான பொக்கிஷம் புதையல் உள்ள இருக்கு, அவங்களுக்கான காசு பணம் இருக்கு. இப்பவே அந்த சுவர் கீழே விழுந்துட்டா, இவர்கள் இல்லாமல் வேற யாராவது அதை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாண்டா, இந்த பிள்ளைங்க வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் தேவையான போது இந்த பிள்ளைங்களுக்கு அந்த காசு பணம் கிடைக்காம போகும். அப்ப அதுக்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு என்ன? ஒரு நபியை கொண்டு சுவரை சீரமைக்க செய்தான். இதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் அந்த சுவற்றுக்கு கீழே உள்ள புதையலை இவங்க எடுத்துக்குவாங்க. அப்ப இந்த வேலையை அல்லாஹ் செஞ்சதுக்கு அல்லாஹ் என்ன காரணம் பேசுறான்? அந்த 2 சிறுவர்களை பத்தி அல்லாஹ் காரணமே சொல்லல. அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? வகான அபூஹுமா சாலிஹா, அவர்களுடைய தந்தை நல்லடியார். இதைத்தான் சொன்னோம். நம்முடைய ஈமானிய வாழ்க்கை நம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நாம் அலியாகவும் ஃபாத்திமாவாகவும் நாம் வாழ்ந்தால் நம் பிள்ளைகள் நிச்சயம் ஹசன் ஹுசைனாக உருவாகுவார்கள். நாம நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஈமானிய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தாமல், அஸ்திவாரத்தை சரிப்படுத்தாம மேல கட்டடம் கட்டுனா அடிக்கிற புயலுக்கு சரியத்தான் செய்யும். கவர்மெண்ட் கட்டுற நிறைய பாலத்தை மாதிரி என்ன, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்ப அஸ்திவாரமாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள். அதனால தாய்மார்கள் இதுல எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். நாம ஏதோ ஒரு அதாவது முன்னிலையில வரலாறு அற்ற நிலையில் நாம் உருவானவர்கள் அல்ல. அதுக்குத்தான் உங்களுக்கு ஆரம்பத்துல வரிசையா ஈமானில் பெண்களுக்கான முக்கியத்துவம், இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் நீத்ததில், இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்ததில், இஸ்லாத்திற்காக வேண்டி பொருளாதார எல்லாத்திலையும் நாம் முன்னிலையில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு தடம் மாறி இருக்கிறோம். இதை நாம் சீரமைக்க தவறிவிடுவோமையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளைய நம் பெண்களின் சமூகம், நாளைய நம் இளைஞர்களின் சமூகம் அல்லாஹ் ரசூலுடைய
பயமற்ற சமூகமாக உருவாகுவதற்கு நிச்சயம் நாம் காரணமாகி போவோம். இதைத்தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சோறு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல எல்லாமே கொடுக்குறோம். நான் அது மறுக்கவே இல்லை. அது எல்லாமே இந்த உலகத்தோடு முடிஞ்சு போச்சு. அது எல்லாமே மறுமை வரை பயணிக்க போவது இல்லை. மறுமை வரை பயணிக்க போற ஒரே ஒரு விஷயம் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஈமானிய வாழ்க்கை, நம் பிள்ளைகளுக்கு நாம் கட்டமைக்கக்கூடிய ஈமானிய வாழ்க்கை, அதை நாம் சரியான முறையில் கட்டமைக்க தவறுவோமையானால் அது நமக்கு பெரும் பாதகத்தை உருவாக்கிவிடும் என்பதை பெண்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அப்போ அதன் அடிப்படையில் நாம் ஈமானிய இஸ்லாமிய அடிப்படையில் நாம் வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களாக நமக்கு எங்கெல்லாம் தரப்படுகிறதோ அதுக்கு முதல்ல நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். பாங்க எத்தனை மணிக்குமா? 3:15 தானே. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, பெண்கள் பயானுக்காக வேண்டி பெரும் முயற்சி செய்யப்படுது என்ன, ஆனால் அதற்குண்டான முழு வெற்றி கிடைச்சிருக்கா? இல்லை. நம்ம ஆனா நாங்க அல்லாட்ட பதில் சொல்லிடுவோம். எங்களுக்கு பதில் இருக்கு. எங்க ஆன்சர் ஷீட் என்ன? நம்ம ஆன்சர் ஷீட் ஃபுல் பண்ணிட்டோம். அல்லாஹ் என்ன கேட்பான்? மக்களுக்கு தீனை தெரிவதற்கு வழியை அமைத்து கொடுத்தீர்களா? நாங்கள் ஆமாம் எழுதிடுவோம். மக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்ஆ பயானை போல பெண்களுக்கும் தீன் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை தந்தீர்களா? நாங்க ஆமாம் டிக் போட்டுருவோம். யாரெல்லாம் வந்தீங்களோ ஆமாம் ரப்பே நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொல்லுங்க. வராதவங்க நாங்க ஏன் பயன்படுத்தலன்னு தயவு செய்து எங்களுக்கு யாரும் காரணம் சொல்ல வேண்டாம். ஏன்னா நாங்க கேட்க போறதில்ல, அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சுக்குங்க? பதில் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. என்னம்மா பதில் ஆன்சர் ஷீட் இப்போ நான் கொஸ்டின் ஓபன் பண்ணிட்டேன். அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்பானா இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய கணக்கும் அல்லாஹ்ட்ட இருக்கா இல்லையாம்மா? இப்போ ஊருக்குள்ள ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அப்ப அந்த நல்ல காரியம் நடக்குதுன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அதை பயன்படுத்தினியா இல்லையாண்டு நம்ம வீட்டுக்காரங்க கேள்வி கேட்கலாம், மஹல்லா ஹஜ்ரத் கேள்வி கேட்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம ஒரே பதில், ஹஜ்ரத் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அதுக்கு மேல கேள்வியே கேட்க மாட்டார். எத்தனை மக்தப் பிள்ளைங்களை கேளுங்க ஹஜ்ரத்திட்ட, வார கணக்கா லீவ் போறோம். இன்னைக்கு நிறைய, நான் இதையும் சொல்லிடுறேன், நிறைய அம்மாமார்களும் அத்தாமார்களும் சொல்லி கொடுக்குறிய பிள்ளைங்களுக்கு பொய் சொல்ல. என்ன சொல்லி கொடுக்குறோம்? பொய் சொல்ல. மதரசாவுக்கு போல என்ன ஹஜ்ரத் அடிப்பாங்கம்மா அப்படின்னு ஹஜ்ரத்திட்ட போய் சொல்லி தலைவலியா இருந்துச்சு. எங்கேயோ ஊர் சுத்த போயிருப்பான். என்ன செஞ்சிருப்பான்? எங்கேயாவது ஊர் சுத்த அத்தா அம்மா தான் கூட்டு போயிருப்பாங்க. ஆனா ஹஜ்ரத்திட்ட முன்கூட்டி லீவ் சொல்லியிருந்தா பரவாயில்ல. லேட்டா சொல்லும் போது ஹஜ்ரத் அவர் கண்டிக்கத்தானே வேணும், அந்த இடம் அதுக்கு தகுந்தது இல்ல. உடனே அவர் கேட்பாரு, ஹஜ்ரத்திட்ட தலைவலியா இருந்துச்சுன்னு சொல்லு, சளியா இருந்துச்சுன்னு சொல்லு, காய்ச்சலா இருந்துச்சுன்னு சொல்லு, இப்படி நம்ம சொல்லி கொடுக்கிறோம்ல. இந்த பொய் நல்லா யோசிச்சுக்குங்க. பூமராங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பூமராங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? அது அந்த காலத்துல காட்டுல பயன்படுத்தின ஒரு ஆயுதம். அது நல்ல அந்த எல் ஷேப்ல இருக்குமா ஒரு ஆயுதம். அதுக்கு பேர் தான் பூமராங். பூமராங்னா என்னன்னா, இங்க இருந்து நம்ம அப்படியே சட்டுன்னு விட்டுட்டோம்னா அது அப்படியே சுத்தி நம்ம கையில நிற்கும். அப்படியே சுத்தி கொண்டு வந்து நமக்கு அது அந்த காலத்துல அந்த காய்களை கனிகளை அடிக்க, அதாவது உயிரினங்களை வேட்டையாட அப்படி வச்சிருந்துருக்காங்க. இப்ப இன்னைக்கு என்ன நமக்கு தான் இப்ப எல்லாத்துக்கும் கூகுள் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் கூகுளை தான் ஆலிம்சாவா வச்சிருக்கான். அதனால இப்ப கூகுள்ல பூமராங்னு அடிச்சு பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்துரும். என்ன அந்த பூமராங்னா போயிட்டு அது ரிட்டர்ன் நம்ம கையில வரும்ல. அந்த மாதிரி தான் நீங்க சொல்லி கொடுக்குற பொய் உங்கள்கிட்டயே ரிட்டர்ன் வரும். ஏன்பா நீ போய் இன்னைக்கு போய் மதரசால பாடம் சொல்லல, அஜ்ரத்துக்கு தலைவலின்றான். என்ன செஞ்சிருவான்? அஜ்ரத்து நல்லா தான் உட்காந்து பாடம் கேட்டிருப்பாரு. இவன் பழைய பாடத்தை சொல்லாம இருந்திருப்பான். பழைய பாடத்தை சொன்னாதானே அஜ்ரத்து புது பாடம் சொல்லி கொடுப்பாரு. இவன் பழைய பாடத்தை சொல்லாம இருந்திருப்பான். வீட்டுல அம்மா அத்தா கேட்டா ஹஜ்ரத்துக்கு தலைவலி, இல்ல ஹஜ்ரத் ஒரு பயான் பார்த்துட்டு இருந்தாங்க, ஹஜ்ரத் ஒரு இப்படியே போச்சுன்னா காலம் என்னத்துக்கு ஆகுறதுன்னு பாத்துக்குங்க. என்ன சொல்ல வந்தோம்? அப்ப அதனால நமக்கு ஒரு நல்வழிகாட்டுதல் கிடைக்கும் போது பயன்படுத்திக்குங்க. அதுல ஒரு விஷயம், இப்ப நமக்கு தொடர்ந்து பெண்கள் பயான் ஒரு வாரம் டு ஒரு வாரம் அல்லாஹ்வுடைய கிருபையால நடந்துகிட்டு இருக்கு.
அதனுடைய தொடர்ச்சியில இந்த மாதிரி மார்க்க விஷயங்களாக விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் நடக்குதோ அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டா, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஹதீஸ் இருக்கு, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க, நாங்க பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். என்ன ஹதீஸ் தெரியுமா? மார்க்க கல்வியை தேடி நாம் செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மை எழுதுவான்றது ஹதீஸ் இருக்குல்லமா. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி இருக்கு, உஹது மலையளவு நன்மை எழுதுவான். நம்ம உஹது மலைன்றது நம்ம பார்த்தது இல்லை, நல்ல அவ்வளோ பெரிய மலை, அது அவ்வளோ நன்மை இருக்கு. அதனால மார்க்க விஷயத்துக்காக வேண்டி நாம் செல்வதில், நாம் அதன் மூலமாக மார்க்க ஞானங்களை பெற்றுக்கொள்வதில், அதுவும் இன்றைக்கு காலம் சார்ந்து ஈமானிய வாழ்க்கையை பற்றி பிடிப்பதற்கான வழிகாட்டுதல்கள் நமக்கு பெறக்கூடிய வாய்ப்பை நாம் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் பொதுவாகவே இன்றைய சமூக சூழலில் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருவாரியான வாய்ப்புகளில் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆண்களுக்கு வார வார ஜும்மா பயான்ல இருந்து மற்ற நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கான அது போன்ற வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இன்றைய காலத்தின் சூழல். அதனால இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நாம் முழுக்க பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 8ஆம் தேதி, டிசம்பர் 8ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு திங்கட்கிழமையில இருக்கும், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எங்குள்ள மதரசா மேட்டூர் ஆர்எஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மதரசா முஹம்மதியாவில் முப்பெரும் விழாவாக முக்கியமாக பெண்களுக்கான சீர்திருத்த பயான் என்ற ஒரு நிகழ்வும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று பெண்களுக்கான சீர்திருத்த பயான், இரண்டாவது இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மூன்றாவது மக்தப மதரசா பரிசளிப்பு. அந்த பரிசளிப்பு நமக்கு பெருசா அதுல போய் நம்ம கலந்துக்கிட்டு என்ன செய்ய போறோம் நம்ம யோசிக்கலாம். ஆனா அதை தவிர மீதமுள்ள இந்த 2 நிகழ்ச்சி இருக்கா இல்லையா, நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான நிகழ்ச்சி. அதுவும் குறிப்பாக பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மகள்களை நாம அழைச்சிட்டு போகணும். வாலிப வயசுல இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நம்ம கூட்டு போகணும். வாலிபத்தை நெருங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள், அப்ப அங்க வரக்கூடிய உலமாக்கள் அது சார்ந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்கும் போது அது நமக்கும் பயனளிக்கும், நம் பிள்ளைகளுக்கும் பயனளிக்கும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடு நம்ம மஹல்லாவில இருந்து வாகன வசதி, பஸ் வசதி செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த அன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசல் அருகிலிருந்து 8 மணிக்கு அதற்கான வாகனம் கிளம்ப இருக்குது. அதனால மஹல்லால இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், ஞாயிற்றுக்கிழமை பல பேருக்கு சுபுஹ் தொழுகை இல்லைன்றது வேற ஊர்ல, இந்த ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேற ஊர்ல எப்படி ஞாயிற்றுக்கிழமை சுபுஹ் தொழுகையே இல்லை, கேட்டா லீவுன்றான், எல்லாத்துக்கும் லீவு. என்ன அந்த மாதிரி சுபுஹ் தொழுகைக்கு லீவ் ஆக்கிறாதீங்க. சுபுஹ் தொழுதுட்டு வீட்டில் சாயெல்லாம் குடிச்சிட்டு ரெடியாகி இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா போய் கலந்துக்குங்க. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்ததுக்கு பிறகு அதை பயன்படுத்தாது போனால் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய குற்றவாளிகளாக நிற்போம். இன்னைக்கு சமுதாயத்தில் சில விஷயங்கள் பள்ளியில மெஹராப்ல உட்கார்ந்து சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. பெண் சமுதாயத்தில், இளைஞர் சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு நம்ம நாடறிந்த நாவலர், நமக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான சொல்முரசுன்னு சொல்லப்படக்கூடிய அபூ தாஹிர் பாக்கவி ஹசரத்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு உலமாக்களுடைய ஒரு மீட்டிங்ல ஹசரத் சொல்றாங்க, தமிழக அளவில் மட்டும் சொல்லாம இந்த பக்கம் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த ஏரியாக்கள்ல மட்டும் கடந்த 3 மாதங்களுக்குள்ளாக 400 இஸ்லாமிய பெண்கள் வேறு ஆண்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை. அசத் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் இங்கே உட்காந்து சொல்லலை. உலமாக்களுடைய மீட்டிங்கில் எப்படியெல்லாம் நம்ம அதில் கவனம் எடுக்கணுன்றதுக்காக வேண்டி அசத் சொன்ன சில வார்த்தைகள் இங்கே நம்ம சொல்ல வரல. அதே போல் இளைஞர்களில் 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு சர்வ சாதாரணமாக போதை பழக்கம் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் இஸ்லாமிய ஆண்கள் போதை பழக்கத்தில் குறைவாக இருந்தார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய ஆண்களும் சரி நிகராக தயாராகிவிட்டார். போதைன்றது மதுன்றது இல்லை, அதை கடந்து எத்தனையோ வந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் நம் சமுதாயத்தை விட்டும் களையப்படுவதற்கு
நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை கட்டாயம் பயன்படுத்தியாக வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் தானே விடுமுறை அப்படின்லாம் நீங்க யோசிச்சு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை வீணடித்து விடாதீர்கள். பள்ளிக்கூடங்களில் படிக்கிற பிள்ளைகளுக்கு டிசம்பர் 9ஆம் தேதி எங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆரம்பம். அதனால 8ஆம் தேதி நாங்கள் போயிட்டு வந்தோம்னா படிப்பு கெட்டு போயிரும் நினைக்காதீங்க. பிள்ளைகளுடைய ஒழுக்கம் எவ்வளோ முக்கியன்றதை கவனம்